விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த 6 பேர் கொண்ட கும்பல். அதிலே தமிழரசன் என்கின்ற இளைஞர் துடிதுடித்து மரணமடைந்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் இறந்து விட்டார். அவர் இறந்ததற்கு நீதி கேட்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இவருடைய ஆலோசனையின் பேரில் அந்த ராணிப்பேட்டையில் மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து 3-4 நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியும், வன்னியர் சமூகமும், யாதவர் சமூகத்தை சார்ந்தவர்களும், அந்த நெம்மேலி கிராம மக்களும் போராடினார்கள். தொடர்ந்து போராடியதன் விளைவு அரசு பணிந்திருக்கிறது. மரக்காணத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை இன்றைய திமுக அரசு யாரும் கேட்காமலே கொடுத்தார்கள். ஆனால் ஒரு அப்பாவி இளைஞனை தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார்கள், உயிரோடு கொன்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி போராடியதற்கு பிறகுதான் அந்த தமிழரசன் என்கின்ற இளைஞரின் குடும்பத்திற்கு 6 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்க இருப்பதாகவும், அந்த தமிழரசனுடைய தம்பிக்கு அரசு வேலை கொடுக்க இருப்பதாகவும், அவர்களுடைய வீட்டை புதுப்பித்து கட்டித்தரப் போவதாகவும் தமிழக அரசின் சார்பில் இன்றைக்கு செய்தி வெளிவந்திருக்கிறது.